Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th maths exercise 2.5ல third sum பார்க்கலாம். Find the value. So இங்க கொடுத்திருக்க கூடிய ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போறோம். ஒரு சம்மா பார்க்கலாம். First sum பாத்தீங்கன்னா 49 the whole power 1 divided by 2. Actually இது என்ன அர்த்தம்? 49 உடைய ஸ்கொயர் ரூட் அப்படினு அர்த்தம். Root of 49 அப்படினு அர்த்தம் இல்லையா? So 49 உடைய ஸ்கொயர் என்ன actually 7 sevens are 49. அப்போ 7 ஸ்கொயர்னு எழுதலாம்ல. இதுவும் நமக்கு ஸ்கொயர் ரூட் தான். இங்கே எந்த வேல்யூமே இல்லைனா 2 இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூவும் கேன்சல் ஆகிடும். ஆக்சுவலி இது இப்படியும் நம்ம கேன்சல் பண்ணலாம். வேறு எப்படி எழுதலாம்? 7 power 2 the whole power 1/2ன்னு எழுதணும்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் நமக்கு 7ன்னு கிடைக்கும். ஓகேவா? செகண்ட் சம் பார்த்தோம்னா 243 the whole power 2/5 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? 243க்கு நம்ம ஆக்சுவலி 5th ரூட் எடுக்க போகிறோம். இந்த வேல்யூ எழுதும்போது எப்படி எழுதலாம்? 5th root of 243 whole power 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இந்த 1/2 மட்டும் நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். அப்போ 5th ரூட் ஆகிடுச்சு. இந்த 2 பவர்லேயே இருக்குது. 243 இப்போ நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 8 டைம் 8 3s are 24, 1 3s are 3, again 3 டேபிளில் 27 டைம், again 3 டேபிளில் 9 டைம், 3 டேபிளில் 3 டைம், 3 டேபிளில் 1 டைம். அப்போ 1 2 3 4 5. ஸோ இந்த வேல்யூ எழுதும்போது எப்படி எழுதலாம்? 3 power 5 of 5th root whole power 2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இந்த 5th ரூட்டும் இந்த 5ம் நமக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3 power 2 மட்டும்தான் இருக்கும். 3 power 2 நமக்கு என்னது? 3 3s are 9. ஓகேவா? தென் தேர்டு சம் பார்த்தீங்கன்னா தேர்டு சம் 9 power -3/2 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை இந்த பவர் வேல்யூ மைனஸில் இருக்கிறதால முதல்ல ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூவை ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது பவர் வேல்யூ நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ 1 டிவைடட் பை 9 power 3/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த வேல்யூ எழுதும்போது ரூட்டை மட்டும் உள்ளே கொண்டு போங்க. 9 whole power 3 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு வேல்யூ எடுத்தோம்னா 9 உடைய ஸ்கொயர் என்ன? 9 வந்து எதனுடைய ஸ்கொயர்? 3 உடைய ஸ்கொயர். ஸோ 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் the whole cube அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 டிவைட் பை 3 the whole power 3ன்னு கிடைக்கும். ஹோல் பவர் 3ன்னு என்ன அர்த்தம்? 3யை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1 டிவைட் பை 3 3s are 9, 9 3s are 27. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன? 1 டிவைட் பை 27. ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். Fourth subdivision 64 divided by 125 the whole power -2/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது ஆக்சுவலாக கியூப் ரூட் வேல்யூ ஹோல் பவர் 3ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த பவர் வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம் இல்லை? இப்போது இந்த சம்முக்கு ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது நமக்கு இங்கே டினாமினேட்டரில் 1 இருந்தது. சரியா? ஸோ அதனால் 1 டிவைட் பை 9 நம்ம மாற்றிக்கிட்டோம். பட் இங்கே நியூமரேட்டர்லேயும் வேல்யூ இருக்குது, டினாமினேட்டர்லேயும் வேல்யூ இருக்குது. ஸோ இதை ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது 125 டிவைடட் பை 64 the whole power 2/3ன்னு மாறிடும். புரியுதுங்களா? இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணமோ அதே தான் இங்கேயும் செஞ்சுருக்கோம். பட் இங்கே ரெண்டையுமே வேல்யூ இருக்கிறதுனால இந்த 2 வேல்யூ மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இங்கே ப்ளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ ப்ளஸ்ஸாக நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கியூப் ரூட். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 125 டிவைடட் பை 64 the whole power 2 அப்படின்னு எழுதலாம். கியூப் ரூட்னா நமக்கு என்ன வரும்? 125ஐ 5 power 3 அப்படின்னு நம்ம எழுதலாமா? 64ஐ 4 power 3 அப்படின்னு நம்ம எழுதலாமா? the whole power 2. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போது இந்த வேல்யூ எழுதும்போது கியூப் ரூட் ஆஃப் 5/4 the whole power 3 the whole power 2 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 டிவைடட் பை 4
த ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போது 5 ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோமா? 5 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 5-ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 5 5s are 25 டிவைடட் பை 4 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 4-ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 4 4s are 16. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 25 டிவைடட் பை 16. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.